ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அக்வா குயின் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேடிஸ் பார்ட்டிங்க. ஆமாங்க, நாங்கள் துபாயில் எப்படி லேடிஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம், எவ்வளோ ஃபன் பண்ணோம், மஜா பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்துசிஸ் தான் ஆக்சுவலாக லேடிஸ் பார்ட்டிக்கே கிளம்பணும். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சச்சின், சஸ்திக், அப்புறம் சுரேஷ் அண்ணா, என் வீட்டுக்கார் எல்லாருமே நாங்களும் வரோம். அதை கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பண்ணால் நீங்களாம் அவங்கள அலோவ் பண்ண முடியாது, பார்த்தாலும் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நீங்களாம் லேடிஸ் பார்ட்டி போகிறீங்கள, ஸோ நாங்கள்லாம் ஜென்ட்ஸ் பார்ட்டி போகணும். நாங்கள் மம்சார் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்விம்மிங் பூல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்களான்னு தெரியல. நான் என் ஃபோனில் உள்ளதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இது வீட்டிலேருந்து கிளம்பும்போது சிந்துசிஸ் கேக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் கேக்கையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம் பார்ட்டிக்கு, லேடிஸ் பார்ட்டி. என் வீட்டுக்கார் பாம்போல பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னாலும் கூட்டிகிட்டு போக மாட்டோம். இது லேடிஸ் பார்ட்டி. பாவமாக பார்த்துட்டு இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டோம். கிளம்புங்க. ஒரு வழியாக அவங்களெல்லாம் அடித்து பார்த்து விட்டுட்டு நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோங்க. வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஊத் மேதாவில் இருக்கிற கல்ஃப் இன் ஹோட்டலில் தான். அதுவும் ஹோட்டலுக்குள்ளே இல்லை, டெரஸில் பூல் பார்ட்டிலாம் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி எல்லாமே ஆக்சஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் பார்ட்டி வியர் போட்டுட்டு போனதுனால ஸ்விம்மிங் பூல்லலாம் எதுவும் யூஸ் பண்ணல. நாங்கள் பார்ட்டியை மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என் கதையை நீங்கள் கேட்குறமே, அந்த சோக கதையை நான் சொல்ல, புரட்டாசி மாதம் வேறு பிரியாணி போட்டாங்கங்க. சாப்பிட முடியல. வெஜ் பிரியாணிலாம் எனக்கு பிடிக்காது. அதை போய் சாப்பிட வச்சுட்டாங்க. அதுவும் காய்கறி எல்லாம் வேறு கிடந்தது. என்ன பண்ணுறது? சரி, அந்த கொடுமையை விடுங்க. நான் விட்டா புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே புலம்பிட்டு தான் இருப்பேன். இங்கே பாருங்கள், ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. லிஃப்ட்லேருந்து பார்க்க செம்மையாக இருந்தது. லிஃப்ட்லேருந்து இறங்கின உடனே மொதல் நாங்கள் போன ஏரியா டெரஸ்க்கு இல்லை, முக்கியமான ஏரியா. எந்த ஏரியா? லேடிஸ்னால் எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு டச்சப் பண்ணிட்டுல போவோம். அதுக்கு தான் போனோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு டச்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, பார்ட்டி ரூம்குள்ளே என்டர் ஆயாச்சு. டெரஸ்னால் நான் ஓப்பனாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா இங்கே பாருங்கள், பிளாக்காக இருக்குது. ஓப்பன் டெரஸ் கிடையாது, க்ளோஸ்டு டெரஸ் தான் இது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் டிஜேலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. லைட்டிங்ஸு, ஃபன்னு, டிஜே, அப்புறம் எல்லாம் சேர்ந்து லேடிஸ் ஒரு 60 அப்போ லேடிஸ் இருப்போம். அதெல்லாம் சேர்ந்து செம்ம ஃபன்னாக போச்சு. பார்ப்பீங்க. லாங்காக இருக்குன்னு இது பண்ணாதீங்க. உண்மையால் ஒர்த்தான வீடியோ, செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தெரியும் லைட் இருக்குல்ல, வாங்க. இல்லைங்க, அதுதான் வந்தோம். ஓகேவா? எங்க இருக்கேன் நான் எல்லாமே. முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். இந்த லேடிஸ் பார்ட்டி எதுக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற லேடிஸுக்கெல்லாம், நம்ம ஊரில் இருந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், அது இன்னொரு நாட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், அதை அப்படியே கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் நம்ம WIT குரூப் அட்மின் மெர்லின் சிஸ் யோசிச்சாங்களா என்னவோ தெரியல, இந்த ஒரு லேடிஸ் பார்ட்டியாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா நம்ம WIT ஒன்லி உமன்ஸ் குரூப்புங்க. அதனால ஜென்ஸ் அலௌட் இல்லை, டிஜே தவிர. டிஜேவும் அதுக்கப்புறம் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்கள்ல, அவங்கள தவிர மற்ற எல்லாமே லேடிஸ் தான். அவங்க ரொம்பவே கன்சர்ன் பண்ணி இந்த இதை அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் ஆஃப் தேங்க்ஸ் மெர்லின் சிஸ்க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இதை அரேஞ்ச் பண்ணனால நம்மளுக்கு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நிறையா லேடிஸ் பார்ட்டி, லேடிஸ் டே அவுட் எல்லாமே மெர்லின் சிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுருக்க மெர்லின் சிஸ்க்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணோம். அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ், ஃபன்னு ஓவர்லோடு எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து பார்ப்பீங்க.
தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே ரொம்ப பெரிய ஸ்பெஷல் பர்த்டே. ஏன்னா என்னோட குடும்பம் இத்தனை பேர் முன்னாடி எனக்கு நீ செலிப்ரேட் பண்ண கிடைச்ச வாய்ப்பு கடவுளுக்கு நன்றி. ரெண்டாவது என் 2 பிள்ளைங்களையும் அதனால கண்டிப்பாக இது பெரிய ஸ்பெஷல் பர்த்டே. தேங்க்ஸ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் குட் சர்ப்ரைஸ். ஆக்சுவலி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. உண்மையாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்நேகிதி மூவி பார்த்தபோது இந்த மாதிரிலாம் உண்மையாலே நடக்குமா அப்படின்லாம் யோசித்தது உண்டு. ஆனால் இப்போ உண்மையாலே நடந்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க பர்த்டே சர்ப்ரைஸ்? இவங்க தான் எங்கள் குரூப் அட்மின் மெர்லின் சிஸ். இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் நாங்கள் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணோம். அப்புறம் ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு சிந்தசிஸோட முடிஞ்சு போன பர்த்டே செலிப்ரேஷனும் இருக்குது, அந்த வீடியோவும் வரும், மறக்காமல் பாருங்கள். போச்சா புது புது ஃப்ரெண்ட் உருவாக்கணுமா? சரி, ஓகே. இந்த டீம்ல யாரா ஒருத்தர் ஜாலு சரிதான். ஒருத்தரோட ஒருத்தர் அப்படியே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண எனக்கும் தெரியும். இவங்க பேர் லலிதா, எனக்கு தெரியும். உமாசங்கரி, தீபா ஆனந்த், சிந்து, ஸ்ரீதேவி. சிந்து யாருக்கெல்லாம் தெரியுமா? கிஃப்ட்னா சிந்து, சிந்துனா கிஃப்ட். சத்தம் பத்தலையே. சரி, ஓகே. வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க நினைவுங்க. அப்படியே நீங்க ஒரு ஸ்டெப் போடுவீங்க. ரெண்டு மூணு ஸ்டெப்
போ ஓடு சோபனா சோபனா அதெல்லாம் விடாதீங்க. சீக்கிரம் நிறைய கேம்ஸ் இருக்கு, நிறைய என்ஜாய் பண்ணலாம். எனர்ஜிலாம் செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. நீதான் ஃபர்ஸ்ட். ரெடி கொடுங்க கொடுங்க. என்ன பண்ணு போனை பிடிக்கணுமா? இல்ல பாப்பா போன் பிடிக்கணுமா? விஜய் நம்ம நெக்ஸ்ட் கேம் போறோம். சத்யா, ஸ்ரீதேவி, தீபா, கல்பனா, அகிலா, ஸ்ரீவித்யா. சூப்பர். ஸ்ரீவித்யா. கேட்டா சூப்பர். சம்மதமே இருக்கு உங்களுக்கு. சொல்லலாமா? சூப்பரா? சூப்பர். இல்லையாமா? ரெடியா? ரெடியா? ஆனா பேசக்கூடாது. ஆக்ஷன்ஸ் மட்டும். ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். கரெக்டா சொல்றாங்களா வாசிக்கிறாங்களா? கன்ஃபியூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். சத்தம் பண்ணலாம். பரதம் பரதம் சந்திரமுகி 2. சந்திரமுகி 2வா? தக்கதா தக்கதா இது தக்கதா இது 1 2 சாமி சிவம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஏமா முடிஞ்சிருச்சு. என்ன படம் தெரியுமா? தாண்டவமா? ஆனந்த தாண்டவம். கன்ஃபியூஸ் பண்றவங்க கன்ஃபியூஸ் பண்ணலாம். சொல்ல விடாம செய்யலாம். ஆடியன்ஸ் சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. சத்தம்
கடவுள் பாதி முருகன் பாதி. ஃபயர் சலக் சலக் விளக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு. அலாவுதீன் விளக்குல இருந்து பூதம் வருது. மாய கண்ணாடி. பழைய படத்துல எங்க கண்டு கொண்டு வந்துச்சு. மாயா பஜார். பட்டணத்தில் பூதம். மாயா நல்லா இல்ல. சிவாஜி த பாஸ். 3 4 5 6 7 8 9 10. புதிய பறவை. எனக்கே தெரியல என்ன படம். ஃபன் கேம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிந்தசிஸோட பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் தான் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் தொடரும்.
சக்கர போல் சுறாங்கடிக்க மாலு கண்டவா எங்க ஒண்ணுமே தெரியல. அடப்பாவி. இதுவரைங்க. பை பை. அவ்வளோதாங்க வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சது ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து சாப்பிட போனோம். ஆனால் கண்டிப்பாக அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா என்னோடய வயிற்றுச்சல். ஆமாம், எல்லோரும் நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது நான் மட்டும் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு அதை வேறு எடுத்து உங்களுக்கு வேறு காமிக்கணுமா, அதனால் நான் அதை காமிக்கலை. பிரியாணி சாப்பிட்டாங்க எல்லோரும், சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி. மேபி என்னன்னு சரியாக எனக்கு தெரியல, சிக்கன் தான் நினைக்கிறேன். நான் வெஜ்ஜு தாங்க சாப்பிட்டேன். எனக்கு ரைத்தா கூட பத்தலைங்க லாஸ்ட்டாக போனனால. அதுக்கப்புறம் கோக்கு, அதெல்லாம் பாட்டிக்கு தேவையான கோக்கு, வாட்டர் இதெல்லாம் இருந்துச்சு. எக்கு 2 வெரைட்டி குருமா இருந்துச்சு. நான் தான் ஒன்றையும் சாப்பிட முடியாமல் அந்த வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு, ரைத்தாவும் இல்லைம்மா, நான்லாம் ரைத்தாக்காண்டி தாங்க பிரியாணியே சாப்பிடுவேன். அந்த கொடுமையே ஏங்க கேட்குறீங்க? சரி, இப்படி தாங்க. ஆனால் ஃபன் பண்ணோங்க, செம்மையாக ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் விலாகு நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதை மறக்காமல் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஃபன்னாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை காய்ஸ். என்னங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமா? ஓ, இந்த போட்டாங்க. அவ்வளோதான், பாட்டி முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்புங்க. பாய் பாய்.